ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன் சத்தி சேனல். நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரோஷே கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியலை வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு யான் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீடிலு நான் வந்து நேர்பையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன், 14 சைஸு. கட்டடு, அப்புறம் பென் எடுத்துக்கோங்க. அப்புறம் நோட்டு. இந்த நோட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி எழுதணும், எப்படி ஒட்டணும் அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். சிம்பிள்ஸும் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த நோட் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இந்த நோட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிப் நாட் வந்து 2 டைப்பில் இருக்குது. 2 டைப் வந்து எப்படி போடுதுன்னு வந்து சொல்லித்தரேன் வாங்க. இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி நீடில் வந்து கீழே வச்சுருங்க. அந்த நீடில் வேணால் இப்போ வந்து த்ரெட்டை வந்து இப்படி ஆள்காட்டி விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அது எடுத்துட்டு அந்த லூப்புக்குள்ளே இந்த நூலை விடணும். அந்த பெரிய யான் டெயில் மாதிரி இருக்கா, அந்த டெயிலை வந்து இதில் விட்டு இந்த சின்ன யானை இருக்கா, சின்ன யானை பிடிச்சும் இழுக்கலாம், இல்லைன்னா பெரிய யானை பிடிச்சி இழுக்கலாம். பாருங்கள், சிப் நாட் வந்து போட்டுட்டேன். இந்த லூப்பு வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னா இந்த ஊக்கை வந்து உள்ளே விட்டு கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த யானும் இன்னும் இந்த யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா டெயில் வந்து சின்னதாகிடும், லூப் வந்து சின்னதாகிடும். பாருங்கள், உங்களுக்கு நீடில் சைஸுக்கு வந்து சின்னதாகிடும். இப்போ அடுத்த டைப் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ அடுத்த டைப் வந்து நீடில் எடுத்துக்கிடணும். அதுக்கு வந்து கையில் வந்து நீடில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. யானை இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கியா, அதில் வந்து இப்படி சுற்றிட்டு அப்புறம் இந்த விரலையும் பிடிச்சிக்கோங்க. இப்படி கட்டை விரலையும் இதுலேயும் சுற்றிட்டு இப்போ இந்த கீழேருந்து இப்படி மேலே வந்து சுற்றணும். சுற்றிட்டு இப்போ இந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் இங்கே எப்பவும் போல் கீழே இருந்து அப்புறம் இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். அந்த லூப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு சிப் ஸ்டிச் வந்து வந்துடும். பாருங்கள், வந்துருச்சா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இழுத்து இது பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து ஒட்டணும், எப்படி வந்து ஸ்டிச் எழுதணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், நோட் வந்து எடுத்துகிட்டேன். இப்போ வந்து இந்த சிப் நாட் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த சிப் நாட் வந்து எழுதணும். எழுதிட்டு நாட்டுன்னு எழுதிட்டு சிப் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க, நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கு சிம்பிள் வந்து இப்படி வரும், டாட் மாதிரி. பாருங்கள், டாட் மாதிரி வரும். அடுத்தது வந்து எஸ்ஸு எல்லு அப்படி கூட வரும். இது வந்து அம்மிகுருமிக்கும் பெஷிக்கும் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி வரும். பேட்டர்னை வந்து நல்லா ரீட் பண்ண வந்து கற்றுக்கோங்க. நீங்களாக வந்து பேட்டர்னை வந்து போட கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து என்ன சொன்னேன், தேவையான மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, தேவையான பொருள் அப்படின்னு எழுதிக்கோங்க. பொருள், தேவையான பொருள் எழுதிட்டு அது கீழே நான் என்னென்ன சொன்னனோ, தேவையான என்னென்ன பொருள் சொன்னனோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன எழுதணும், சிப் ஸ்டிச்சு தெரியுதா உங்களுக்கு? சிப் ஸ்டிச்சு போட்டு அடுத்து அதில் வந்து செய்முறை, இதில் வந்து அதோட சிம்பிள் எழுதிக்கோங்க. சிம்பிள் எழுதிட்டு செய்முறை என்றதை எழுதிக்கோங்க. அது கீழே வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு தேவையானதை வந்து எழுதிக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி எழுதி எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். சிப் நாட்டுன்னு போட்டு சிப் ஸ்டிச் போட்டு அதோட ஒரு சிம்பிள், அதோட இது ஷார்ட் நேமு. அடுத்து இதை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. கம் போட்டு ஒட்டிட்டு தேவையான பொருள் என்னென்ன சொன்னனோ அதை வந்து கீழே எழுதிடுங்க. எழுதிட்டு சிப் ஸ்டிச்சில் வந்து
என்னென்ன சொல்லி கொடுத்தேன், எப்படி போடணும் அப்படின்ற வந்து கையில் வச்சு இப்படி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து கீழே வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அவ்வளோதான். இதை எழுதி வந்து எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.